பெருமானாருடைய காலத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு சஹாபாக்கள்ல ஒவ்வொரு பட்டியலா வருது. முதல் ஆசிரியர் யார்? குர்ஆன் இறங்கியதை போலவே குர்ஆன் ஓதக்கூடிய சஹாபியார்? முதல் செவிலியர், ஒரு நர்ஸாக பணிபுரிந்தவர் யாருங்கும் போது வரலாறு சொல்றது ருவைபிதா அப்படின்னு ஒரு சஹாபிய பெண்மணி. எந்த அளவுக்கு இந்த பேரு பிரபலம் சொன்னா, இஸ்லாமிய நாடுகளில் இந்த பெண்ணின் பெயரால் நிறைய மருத்துவமனைகள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, தெருக்களுக்கான பெயர் இருக்கிறது. யார் இவர்? இவருடைய தந்தை ஒரு மருத்துவராக இருந்தார். தந்தையிட்ட இருந்து படிச்சுக்கிட்டாங்க. அந்த கால மருத்துவ முறைகள் எப்படி இருந்திருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களங்களில் தவறாமல் ஒரு முகாமை அமைத்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாஷையில சொன்னா ருவைபிதா ஹாஸ்பிட்டல் அப்படிதான் பேரு. போர்க்களங்களில் காயப்பட்டவர்களுக்கு அந்த பெண்மணி சிகிச்சை வழங்குவார்கள். இங்க இந்த சட்டங்களை எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு பெண் ஆணுக்கு மருத்துவம் செய்யலாமா? பெண்ணுக்கு பெண் செய்ய வேண்டும், ஆணுக்கு ஆண் செய்ய வேண்டும். நிர்பந்தமான நிலைகள் ஏற்பட்டால் உயிர் காக்கும் பணியிலே மார்க்க ரொம்ப எளிமையான வழிகளை சொல்லுது. உங்கள் பெண்களை கூட, ஏன்னா ஹஜ்ரத் முஆவியாவுக்கு அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்ன வார்த்தை இதுதான். இந்த பெண்களை மட்டும் நீங்க வெறுத்தீங்கன்னா ஒரு ஆணும் பலகீனமான அல்லது வயோதிகமான காலத்துல உயிர் வாழ முடியாது. அவள் சில நேரங்களில் தாய்க்கு தாயாக இறங்கி வந்து அவள் செய்கிற பணிவிடை தான் நம்மை வாழ வைக்கிறது இல்லையா? ஒரு பெண்ணு சாகசம் புரிஞ்சிட்டாரு, அரசு விருது கொடுத்தது அப்படி அல்ல. ஒரு சமூகத்தினுடைய பாரம்பரியம் அதுதானே. அந்த அடுத்த சின்ன விஷயம், ஒரு மகனால ஒரு பெண் ஜனாசாவாயிருச்சு. பெண்களே அவர்களை குளிப்பாட்டி அந்த கண்ணியத்தோடு அடக்கத்திற்கான ஏற்பாட்டை செய்யலாம் அப்படிங்கிற வழியில இன்னைக்கு நம்ம தோத்து இருக்கிறோம். கூப்பிடு அந்த அம்மா கூப்பிடு, அந்த அம்மா 700 ரூபாய் கேட்குதுங்க, வேண்டாம். இது எவ்வளவு பின்தங்குதல், எவ்வளவு பின்தங்குதல். ஆண்களுக்கு எல்லா உபகாரங்களும் எல்லா நேரத்திலையும் எப்படியாவது அது கிடைத்துவிடும். ஆனால் இந்த பெண் என்ற பாலினத்தின் வேறுபாட்டில நீங்க போய் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஜனாசா குளிப்பாட்ட முடியுமா? உடல் இருக்க முடியுமா? உடை மாற்ற முடியுமா? ஒரு சமூக கடமைக்கு கூட நம் பெண்களை நாம் தயார்படுத்தி வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அத்தனை படங்களை வச்சிருந்தாங்க. பெண்கள் மரணித்தால் குளிப்பாட்டுவதற்கான ஒரு டீம், போர்க்களங்களில் காயப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கான பெண்கள் குழு. என்ன இல்லை இந்த மார்க்கத்துல? இதுக்கெல்லாம் மூலம் என்ன தெரியுமா? எனக்காக வாழ்வதை விட சமூகத்திற்காக கொஞ்சமேனும் வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகும் போது குறைந்தபட்சம் இப்ப எல்லாம் ஏகப்பட்ட ஜமாத்துகள் எங்க பார்த்தாலும் பெண்கள் மதரசா இருக்கு, நிஸ்வான் இருக்கு, ஆலிமாக்கெல்லாம் ஆகுறாங்க. அவர்களுக்கு இந்த ஜனாசா குளிப்பாட்டும் பயிற்சிகளை கொடுத்து அதை சமூகத்திலே பயன்படுத்துகிற சூழ்நிலைகள் உருவாக்கப்படல. திட்டங்கள்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் சாத்தியம். நம்ம அனுப்புவோமா? பக்கத்து வீட்டுல மௌத்தாயிருச்சு, அந்த அம்மா மௌத்தாயிருச்சா, நீ ஒண்ணு பார்த்துட்டு வந்துரு, அந்த அம்மாவை அனுப்புவோம். நாம போய் நின்று அவருக்கு கேட்போம், என்னாச்சு, நேத்து ஆஸ்பத்திரி போனோம், அவ்வளவு. நம்மளும் வந்துருவோம், அந்த அம்மாவும் வந்துடும். அங்க நின்று ஆரம்பத்தில் இருந்து இந்த பெண்ணை யாரெல்லாம் பார்க்கலாம், யார் பார்க்க கூடாது, அணிந்திருக்கிற அந்த உடைகளை எப்படி அகற்றுவது, அவர்களை குளிப்பாட்டுவதற்கான முறைகள் என்ன, அந்நிய ஆண்களை யாரும் பார்த்து விடக் கூடாது, மிகுந்த கண்ணியத்தோடு இந்த பெண் மையத்தை அடக்கத்திற்கு செல்லப்பட வேண்டுமானால் அங்கு வழிகாட்டுகிற, வழி நடத்துகிற, களம் காணுகிற பெண்கள் குழு இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, இருக்கணுமா இல்லையா? நாம உயிரோடு குளிப்பதை விட ஜனாசாவில் குளிப்பாட்டப்படுவதில் தான் அதிக தூய்மை அடைகிறோம். அதுல கை பதறுது, பார்த்தாவே பதறுது. சில பெண்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆக்கப்பூர்வமாக ஒரு சமூகத்திலே ஒரு கடைசி ஜனாசா, அதுல ஒரு பெண் குளிப்பாட்டுவதற்கு பயிற்சி எடுக்கலன்னு சொன்னா குறைவான சுத்தத்தோடு அவர் சொர்க்கம் அனுப்பப்படுகிற குற்றம். சொல்லுங்க, எவ்வளவு பேசலாம். ஒவ்வொரு ஜமாத்துல இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஓ மனைவிக்கு கடமை, என் மனைவிக்கு கடமை. எங்காவது ஒரு இடத்துல ஏதோ ஒன்று. முஸ்லிம் மாணவிகள் நல்லா படிக்கிறார்கள், நர்சிங்க்கு நிறைய போறாங்க. சம்பாத்தியம் ஒரு பக்கம், மஸ்ஜிதுகள் முகாம்களாக பயன்பட்டதை
போல பெருமானார் மருத்துவமனையாக மாற்றி இருக்கிறார்கள். சமூக பிரச்சனைகளை தீர்க்கிற இடமாக மாற்றி இருக்கிறார்கள். இன்னொன்னு நான் கேட்கிறேன், நிறைய குடும்ப பிரச்சனைகள்ல பஞ்சாயத்துகள்ல ஜமாத்துக்கு வந்துடுறாங்க. சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துருது. எதிரில் கேட்கிறவரு ஆணாக இருக்கிறார், அவர்கள் சொல்ல தயங்குகிறார்கள், பல பிரச்சனைகள். அதனால பஞ்சாயத்தே மாறி போய் ஒரு பெண் பாதிக்கப்படுகிற வஞ்சிக்கப்படுகிற நிலை எல்லாம் ஏற்படுது. நான் கேட்கிற குறைந்தபட்சம் இந்த சமூகத்திலே இருக்கிற, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அல்லது சமூக பணிகளில் கலந்தானுகிற யாராவது 2 பேர் தங்கள் மனைவிமார்களுக்கு கவுன்சிலிங் பயிற்சி கொடுத்து, பெண்ணுக்கு பெண் உணர்வு தெரியுமா இல்லையா சொல்லுங்க. அந்த மாதிரி பஞ்சாயத்து வருது. இளம் வயசுக்குள்ள 19 வயசு தான் ஆச்சு, அது குலா கேட்டு வந்திருக்கு. அம்மா நீங்க அந்த பொண்ணுகிட்ட என்னன்னு பேசுங்கம்மா. ஏதாவது ஒரு ஜமாத்துல இந்த காட்சிகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா சொல்லுங்க. நான் தெளிவா சொல்றேன், தலாக்கு குலா இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்றதுக்கு எந்த ஜமாத்திற்கும் தகுதி இல்லை என்பதை மிக தெளிவா சொல்றேன். அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து நான் முடிச்சு வச்ச அவ்வளவுதான். நீங்க செஞ்சு வச்ச காரியத்துல எத்தனை காரியங்கள் அநியாயமாக பிரித்து வைத்திருக்கிறீர்கள், அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஏன்னா உனக்கு சட்டம் தெரியாது, உனக்கு லா தெரியாது, உனக்கு மார்க்கமும் தெரியாது, உனக்கு விளம்பரம். நான் பஞ்சாயத்து பண்ண நான் தான் முடிச்சு வச்சேன். அல்லாஹ் ஒரு அவளையினுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லுமா? சின்ன விஷயம் நான் சொல்வது, ஒரு ஜமாத்தில ஒரு 5 பெண்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. இப்ப எல்லா பிள்ளைகளும் சைக்காலஜி படிக்கிறாங்க. ஏன்னா வர்றவன ஒண்ணு பைத்தியமாக்கணும், அல்லது பைத்தியமா இருந்தவன சொல்லுங்க. அது ஒரு நோய். பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், எவ்வளவு பார்த்தாலும் சைக்காலஜி. நான் சொல்ல நீ முடிஞ்சிடாங்க, வைத்தியம் பார்த்தே கொண்டுருவாங்க. யாராவது ஒரு 5 பெண்கள் ஒரு ஜமாத்துக்கு இல்லையா? இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு தலாக்குகளா வரும்போது உளவியல் ரீதியாக அந்த பெண்களுக்கு அட்வைஸ் பண்றக்கோ உபதேசங்கள் பண்றக்கோ, ஆமா வாழ்க்கையில இப்படித்தாம 20 வயசுல விதவையாகிறது இந்த சமூகத்தில் எவ்வளவு கேலிக்கூத்தாக மாறிடுச்சு. 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணம் வேறு பாதைகளில் கொண்டு போய்விடுமா இல்லையா? மார்க்கம் ரொம்ப தெளிவானது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொன்றுக்கும் இந்த பெண்கள் குழுக்களை வைத்திருந்தார்கள். சாஹிபுல் முஆத் ரலியல்லாஹு அந்த அகழ் யுத்தத்துல பாதிக்கப்பட்டு நோயாளியாக வரும்போது பெருமானார் சொல்றாங்க, ஓய்விதாவுடைய அந்த முகாமுக்கு கொண்டு போங்கள். பெண் மருத்துவர், ஆண் நோயாளி, நிர்பந்த மார்க்கம் அனுமதிக்கிறது. அவர்கள் நோயாளிகளுக்கு கட்டுப்போடுவார்கள், சிகிச்சை செய்வார்கள், அவர்களுடைய உடல்நிலையை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். நம்ம வாழ்க்கையில நோயாளியாக ஆகி ஐசியூக்கு போகும்போது நம்மளை டாக்டர் அந்த மெயின் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் வருவார். அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பெண் ஒரு தாதியாக அந்த இரக்க குணத்தோடு நம்மை நன்றாக கவனித்துக் கொண்டு நோயிலிருந்து மீண்டு எழுந்து வரும் பொழுது ஒரு நன்றி பார்வையோடு அந்த பெண்ணை பார்ப்போமே, பாப்போமே இல்லைங்களா? சொல்லுங்க. இப்ப அந்த இடத்துல காமம், ஆசை, இச்சை இதெல்லாம் வருமா? மகளாக தாயாக சொல்லுவோம். டாக்டர் வந்தாரு, எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன 10 நாளை பார்த்தது யாரு? ஏன் அந்த பிள்ளைக்கு கோபம் வர்றதா? உன பெரிய தொந்தரவு, வணங்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு டியூப் கழட்டி விட்டா அவ்வளவுதான். ஆனா செய்யவில்லையே. நோயாளி தூங்குகிறார், அவள் தூங்காமல் அந்த ட்ரிப் ஏறுறதை பார்த்துட்டே இருக்கிறான். மாத்திரையை செலுத்துகிறார், காசுதான், பணம் தான், சம்பளம் தான். ஆனால் இந்த வேலையில இருக்கிற சிரமம் உயிர்காக்கும்படியா இல்லையா? மோமின்களே, அந்த குணத்துல உலகத்தில் ஜெயித்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள். நான் சொல்றது ரோட்டுக்கு வரணும் அப்படியெல்லாம் இல்ல. ஒரு மொஹல்லாவிற்குள் பாவப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்னைக்கு எல்லாமே நமக்கு வசப்படுதுங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக முடியுமா? ஒரு ஜமாத்தின் கீழே குறைந்தபட்ச இந்த சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட் இல்லையா, கொலஸ்ட்ரால், பெண்களுக்கு பெண்களை ஒரு 4 நர்சுகளை இணைங்க அந்த மஹல்லாவில் கவுன்சிலிங் கொடுப்பதற்கு. எவ்வளவோ தேவைகள், பேரிடர்கள் ஏற்படுகிற காலத்திலே தன் உயிரையும் துச்சமாக மதித்த ஒரு பெண் களமாடுகிற பொழுது வாழ்த்துகிற இந்த சமுதாயம், அப்படி ஒரு குழுவை நாங்கள் உருவாக்க தவறிவிட்டோமே. யோசிக்கணுமா இல்லை? நமக்கெல்லாம் பேரிடர் வந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், கண்ண முடிட்டு சிலத்துக்கு ஜனாசா போய்க்க வேண்டியது. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இன்னொரு உயிர் துடிக்கிற பேராபத்துகள் தெரிஞ்ச வரலாறு தான்.
தெரிஞ்ச வரலாறு. அவர் சாமி தண்ணி எடுத்துட்டு போர்க்களத்துக்கு போறார். அவரு கடைசி சக்கராத்தினுடைய உச்சத்துல தண்ணீர் என்று கத்துகிறார். போன உடனே இந்த தண்ணி கொடுங்க, பக்கத்தில் சப்தம் வருகிறது, தண்ணீர். அவரே சக்கராத்துல இருக்காரு, அவர் கை காமிக்கிறார், அவருக்கு கொடு. இது ஈமானுடைய பாடம். 7 நபர்களை தாண்டி என்னப்பா சக்கராத்துல தண்ணி கொடுக்க போனா என்னை விட அவருக்கு கொடு, அவரை விட அவருக்கு கொடு. இவர் யாருக்கு கொடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி திரும்பி பார்த்தா தண்ணீர் கேட்டவர்கள் எல்லோருமே வஃபாத்தா இருக்கிறார்கள், ஷஹீதா இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அப்படி ஒரு உம்மத் அல்லவா இது, ஒரு சமூகம் அல்லவா இது. குறைந்தபட்சம் நான் சொல்றது இதுதான், தொழுகையில நிக்கும் போது பக்கத்துல ஒரு பூமி நிக்கிறாரு, கொஞ்சம் இடம் பண்ணி கொடுவோம், வாழ்க்கை விசாலமாகுங்கிறாங்களா. இப்படி எடுக்கிறது எவனும் வந்துடக்கூடாது. இந்த ஜும்மால நடக்கிற பெரிய தப்பு என்னன்னா, அவர் வருவார் 1:45 வந்தவன நேரம் ஒன்று செஞ்சுட்டு அப்படி பார்ப்பாங்க, டக்கு 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 டக்குன்னு தாண்டி முன்சப்புக்கு வருவாரு. உட்கார்ந்து இருக்கிற எல்லாமே நாசமா போனவனே, உருப்படாதவனே, சைத்தான்கே பச்சா. பெருமானார் சொல்றாங்க, நீங்க ஹதீஸை தான் நான் சொல்றேன், சபைகளில் குறிப்பாக ஜும்மாக்களில் தாண்டி வருபவர்களை சைத்தான்னு பெருமான் சொன்னாங்க. நான் சொன்னேன்னா உடனே கூட்டம் போட்டுருவீங்க. ஆமா சைத்தான் தான். ஏன்னா உன் தோலை மிதிச்சுட்டு வரும்போது ஒரு மனசுல ஒரு சங்கடம் வருதா இல்லையா? சங்கடத்தை ஏற்படுத்துபவன் என் கடைசி இடத்துல உட்காருங்க, அல்லது உட்கார்றவங்க நெருங்கி உட்காருங்க, சைத்தானுக்கு இடம் தராதுங்கிறத பொருள் இதுதான். சைத்தானுக்கு இடம் தராதுங்கிறது ஆமா மிகப்பெரிய பண்பாட்டு சுரங்கமாக இஸ்லாம் நமக்கு நல்ல நெறிகளை வாழ்க்கையாக்கி தந்திருக்கிறது. துக்கமும் வேதனைகள் வந்த பிறகு பாடம் படிப்பதல்ல இஸ்லாம். எல்லாத்துக்கும் தயாராக மனித நேயத்தோடு இரக்க குணத்தோடு. எனக்கு என்ன தெரியும், நீச்சல் தெரியுமா, 4 உயிர்களை என்னால காப்பாற்ற முடியும். சில நேரங்கள்ல இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அவங்க கஷ்டத்துக்கு வாடகைக்கு தானே ஓடுறாங்க, ஆனா அதிலும் ஒரு உயிர் அர்ப்பணிப்பு இருக்கு. இந்த உயிரை 3 மணி நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா ஒரு உயிர் காக்கப்படும் போது தன் உயிரை மறந்து தன்னை நம்பி இருக்கிற உயிருக்காக ஓட்டுறான் பாருங்க, சொர்க்கம் அவனுக்கு இலகுவாக கிடைத்து விடும். சமூகம் குறித்த சமூக சேவைகள் குறித்த பாடம் எடுக்க வேண்டிய சமுதாயம் அல்ல, பாடம் இருக்கிறது, படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த சமூகத்தை கொஞ்ச நேரம் கவலையோடு அடுத்த தலைமுறைக்கு நாம் கட்டமைக்க வேண்டும். அதுல குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு விஷயத்திலேயும் ஆரோக்கிய விஷயத்திலேயும் பெண்களையும் ஒருமுகப்படுத்தி மார்க்கம் சொன்ன ஹிஜாபோடு அவர்களுக்கான பயிற்சிகளையும் நாம் தராத பட்சத்திலே பெரும் நஷ்டத்தை காலம் நமக்கு கற்றுத்தரும். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த எச்சரிக்கை உணர்வோடு வாழ்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.